வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, determine the degree of ionization and pH of the 0.05 mole ammonia solution. அப்ப degree of ionization என்னது? ஆல்பா இல்லையா? அப்பனா அம்மோனியா, the ionization constant of ammonia 1.77 into 10 to the power of -5. Also calculate the ionization constant of the conjugate acid வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப ஆசிட்னா என்னது? ஆசிட்டோட ionization constant என்னது? Ka. அப்ப வந்து Ka கொடுத்துருக்காங்க, ஆல்பா வந்து கேட்டுக்கிறாங்க, Kb வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா Kb கொடுத்துருக்காங்க. அப்ப Kb கொடுத்து Ka and ஆல்பா வந்து கேட்டுக்கிறாங்க. இது நமக்கு வந்து சிம்பிள் தான். நமக்கு இது என்ன தெரியும்னா Kb which is equal to Kbக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C alpha square divided by வந்து பார்த்தீங்கன்னா 1 minus alpha வந்து வரும். ஆக்சுவலி நீங்க Kb யோட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து வரும். அப்ப அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால நமக்கு வந்து சால்வ் பண்றது கொஞ்சம் லென்த்தியா வந்து போகும். அப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து வீக் பேஸ் தான் இல்லையா? வீக் பேஸ்ல ஆல்பாவோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1 கம்பேர் பண்ணும்போது ஆல்பாவோட வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். வீக் பேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 மைனஸ் ஆல்பா வந்து நம்ம வந்து அந்த ஆல்பாவை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல 1 தான் வரும். அப்ப இதை ஃபுல்லாவே நீங்க வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு அந்த ஆல்பா என்ன வரும், ஆல்பா which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், Kb by C வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப Kb வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் ஆல்சோ த கிவன் 0.05 கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து ஆல்பா வேல்யூ வந்து நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா Ka into Kb, ஓகே, Ka multiplication of வந்து Kb, multiplication of Ka and Kb which is equal to 1 into 10 to the power of -4. அந்த வாட்டர் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் வரும். நமக்கு ஆல்ரெடி Kb வந்து நமக்கு வந்து தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுல நம்ம வந்து Ka கண்டுபிடிச்சிடலாம். அப்ப Ka which is equal to 1 into 10 to the power of -14 divided by நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா Kb வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளத்திலே இது புதுசா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா Ka into Kb which is equal to 1 into 10 to the power of -14 நம்ம யூஸ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம வந்து H plus plus OH minus ஓட கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம், Ka 10 to the power of -14 போட்டோம். இப்போ Ka into Kb நமக்கு என்ன வரும்னா 1 into 10 to the power of -14 தான் வரும். அதோட ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் நீங்க போட்டு நீங்க டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரும். அது ஒரு தனி ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து இருக்குது, அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இந்த ப்ராப்ளம் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாப்டர் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நேரா என்னோட சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல வந்து போங்க. அங்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து வரிசையா இருக்கும். நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்பவுமே நீங்க வந்து 2 நோட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு நோட்டு அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு, கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இன்னொரு நோட் புக் தனியா நமக்கு எதுவும் பண்ணா நீங்க வந்து என்னென்ன ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல என்ன நீங்க புதுசா வந்து கத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்துல Ka into Kb which is equal to 10 to the power of -14 அந்த ப்ராப்ளம் நம்பர் எழுதி நீங்க ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும்.